நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக். நார்மல் கேக் இல்லைங்க, ரோஸ் மில்க் இன்ஃப்யூஸ் பண்ணி செய்ய போறோம். இதுக்கு மிக்ஸிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில், 1/2 கப் அளவு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப். ரோஸ் சிரப் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதுல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன் 1 கப். இதுக்கு பதிலா 1 கப் நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கட்டி இல்லாம நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் அளவு பால் சேர்த்து ஒன் சைடா கட்டி இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் இன்னைக்கு ஃபுட் கலர் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ரோஸ் ஃபுட் கலர் நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்க இன்னுமே நல்லா பிங்கிஷா இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்துல மாவு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு பேட்டரை உள்ள சேர்த்துக்கோங்க. பேட்டர் சேர்க்கையில பாதி அளவு தான் இருக்கணும். அப்பதான் வெந்து வரையில கரெக்டா இருக்கும். இப்போ 2 வாட்டி இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிட்டு குக்கர் ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை உள்ள சேர்த்து லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணணும். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊசி இல்லைன்னா டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா எதுவும் ஒட்டாமல் கிளியராக வரணும். லைட்டாக ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வெளியில் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சிருங்க. அப்பதான் பாத்திரத்துல ஒட்டாம அழகா டீமோல்ட் ஆகி வரும். ஆறுனதுக்கு அப்புறமா நைஃப் வச்சு சைட்ஸ்லாம் லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டு மேலே லைட்டா டேப் பண்ணீங்கன்னா அழகா கேக் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா சாஃப்டா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்குக்கு மேல லைட்டா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்பதான் ரோஸ் மில்க் உள்ள சேர்க்கறது நல்லா கேக்ல அப்சர்வ் ஆகும். இப்போ இது மேல ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ் மில்கை சேர்த்துக்கலாம். கேக் ஃபுல்லா நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா ரோஸ் மில்க் டேஸ்டோட ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் மில்க் கேக்கை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.